ஹே கைஸ், வெல்கம் டு டீ கடை மார்க்கெட். இந்த சீரீஸில் நம்ம டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் நிறைய அப்டேட் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்ன கேரக்டர்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நிஃப்டியோட கேரக்டரு, அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு வெஜ்ஜி பேட்டர்ன் வந்து அதோட கேரக்டர். இல்லைங்களா? இன்றைக்கி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமோட நல்ல ஒரு மூமெண்டம் நடந்துச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து எங்கே என்ட்ரி, எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். நான் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் சார்ட் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி லைன் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி எப்படி போடணுங்கிற விஷயத்த நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி இருக்குது ட்ரையாங்கிள் பேட்டர்னில். என்ட்ரி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்விங்கை டார்கெட்டு 1ஆகவும் அதுக்கு அடுத்த ஸ்விங்கை டார்கெட் 2ஆகவும் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டு பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருச்சான்னு பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் சார்ட் தான். ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து ஹிட் ஆயிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகி செகண்ட் டார்கெட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும். சாரி, 4 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம் இருக்குது. அங்கே போயிருந்தால் செகண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆயிடுச்சு. இங்கே பிரேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வேகமாக ஃபால் ஆயிடுச்சு. அப்போ இங்கே ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்க முடியும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டார்கெட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயாச்சு. உடனே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டேன். டார்கெட் 1 ஹிட் ஆன உடனே நெக்ஸ்ட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டார்கெட் 2 கிட்ட வந்து நியரில் வந்துருச்சு. ஸோ அந்த அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ணிடலாம். அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஸ்டாப் லாஸ் பிலோ டார்கெட் 1. ஸ்டாப் லாஸுக்கு கீழே ஸ்டாப் லாஸை தூக்கி எங்கேயோ போட்டிருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கீழே தான் போடுவீங்க. அங்கேருந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸை தூக்கி டார்கெட் 1க்கு கீழே போட்டுருங்க. ஏன்னா ஒன்ஸ் இது மேலே பிரேக் பண்ணிட்டு போனால் நல்லா வால்யூமோட மேலே போயிடணும். இங்கே போய் அவன் யோசிக்கிறான் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அங்கேருந்து கீழே வரதா ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸை தூக்கி கீழே போட்டணும். அதை தான் என்ன சொல்லியிருக்க டெலிகிராமில் லைவாக தான் அப்டேட் பண்ணியிருக்கது. ஸ்டாப் லாஸை தூக்கி டார்கெட் 1க்கு கீழே போட்டுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டே அன்னைக்கு அவுட் ஆஃப் தி மணியில் வந்து ட்ரேட் பண்ணவே கூடாது. அவுட் ஆஃப் தி மணியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். பயங்கரமாக மெல்ட் ஆகும் ப்ரீமியம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியஸாக ப்ரீமியம் எகிறவே கிடையாது. நான் வாங்கியிருந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 80 ரூபா ப்ரீமியமில் நான் வாங்கினேன். 83 ரூபாங்கிற ப்ரைஸில் நான் வாங்கினது. அது 132 ரூபா வரைக்கும் போனச்சு இந்த இடத்துல. ஸோ நான் டார்கெட் ஹிட் ஆயிரும், இது ஹிட் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எகைன் அது ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன் அப்போவே ஸ்டாப் லாஸை தூக்கி டார்கெட் 1க்கு கீழே போடுங்க. அப்போ டார்கெட் 1க்கு கீழே போட்டிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் லாக் ஆகிடும். ஓகேங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு லாஸ் வராது, ப்ராஃபிட் லாக் ஆகிக்கும். லாக் ஆச்சுன்னா எஸ்எல் அந்த இடத்துல எஸ்எல் போட்டிருக்கான்னு ஹிட் ஆனாலும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணுவீங்களே தவிர லாஸில் க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னாச்சு, அது பிரேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்டம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி லைவ் அப்டேட் சார்ட்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகே, நாளைக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இது ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் மேலே போனது எகெயின் பார்த்தீங்கன்னா வரும்போது எகெயின் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. இந்த 2 பாயிண்ட் நமக்கு தெரியாது, கிடைச்ச பிறகு மார்க் பண்ணியிருக்கோம். 3வது பாயிண்ட்டை ட்ரை, நான் அந்த விஷயத்தை நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணிடுங்க, கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் இந்த இடத்துல யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மொத்த ப்ரீமியமும் காலியாக இருக்கும். தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய மூமெண்டம்னு? இதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் மினிமைஸ் ஆகிக்கும். ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா அன்லிமிட்டட் ரிஸ்க்காக போகும். ஓகேங்களா? இது ஆப்ஷன் பையருக்கு பிரச்சனை கிடையாது, ப்ரீமியம் மட்டும் ஃபுல்லாக போயிருக்கும். ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இது மேலே போகும்போது புட் ஆப்ஷன் வந்து கீழே வரும். அப்போ புட்டை தான் செல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. புட்டை செல் பண்ணும்போது இந்த மூமெண்டமில் போச்சு அப்படின்னா லாஸ் வந்து அன்லிமிட்டடாக எகிரும். ஓகேங்களா? நீங்கள் 80 ரூபா ப்ரீமியம் வந்து 300 ரூபா 400 ரூபா பக்கம் போய் நிற்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லாஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால தான் செல்லருக்கு வந்து அன்லிமிட்டட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க இந்த ஒரு ஜோனில். ஓகேங்களா? இந்த இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சாலே ஸ்டாப் லாஸ் தான். ஸோ எக்ஸாக்டாக மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸை தூக்கி அதுக்கு மேலே இருக்க ஸ்விங்கில் போட்டே வரணும். போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் எஸ்எல் ஹிட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியூஜ் லாஸ் வராது, ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா பாருங்கள், இது வந்து ஹை இந்த இடத்துல இங்கேருந்து மூவ் ஆனது, இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்து இந்த ஹைக்கு போகணும், பட் அதனால் போக முடியல. போச்சு அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா
சேம் நம்ம முன்னாடி வரைஞ்சி ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகணும். பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு. டூ மச் ஆஃப் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிரும். ஒரு சிம்பிளான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓடை வந்து நீங்கள் கையில் உடைக்கணும்னு ட்ரை பண்ணீங்க. ஃபஸ்ட்டு டைம் உடைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் அடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓடு உடையாது, அப்படியே தான் இருக்கும். ஒரு செகண்ட் டைம் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக விரிசல் விடும். வேறு டைம் அடிச்சிங்கன்னா உடஞ்சிட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா? சேம் அதே தான். ஃபஸ்ட்டு டைம் பையிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் எல்லாம் சேம் தான். பையிங் ப்ரெஷர் ஒரு இடத்த வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டில் வந்து நிறைய செல்லிங் ப்ரெஷர் வந்து அடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சப்போர்ட் வீக் ஆயிடும். வீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் உடச்சிட்டு வந்து வெளில போயிடும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்ல அதே மாதிரி தான். பையிங் ப்ரெஷர் ஓவராக இருக்குது அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ட் உடஞ்சிட்டு அது மூமெண்டம் ஆயிரும். ஸோ தெரியுதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சுன்னா மூமெண்டம் போகும். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மூமெண்டம் வந்து வேகமாக வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் லைன் அதெல்லாம் நான் எப்படி ட்ரா பண்ணணும்னு நம்ம சேனல்லே சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது அடுத்தது நம்ம சப்போர்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வரைஞ்சி வச்சிருக்க ஜோன் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,680 ஓகேங்களா? இந்த ஒரு ஜோனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,500 இந்த ஒரு ஜோன் வந்து அடுத்த சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகலாம். ஏன்னா இந்த சப்போர்ட்டை தான் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? இப்போவும் பார்த்தீங்கன்னா நியூர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் அதில் வால்யூமே இல்லை. ஈவன் டைமில் ஃபார்ம் பண்ணது. நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருந்தேன். என்னென்னா கன்சால்டேட் ஆகிற மார்க்கெட்டுக்கு பவர் அதிகமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க கன்சால்டேட் ஆகிற மார்க்கெட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு. ஸோ மூமெண்டம் வந்து வேகமாக நடக்கும் கன்சால்டேட் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே, இது ஓகே. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் வேணால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில். ஓகே, பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் வச்சு தான் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணது. அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் டார்கெட். அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங்கில் போடுங்க. இந்த ஸ்விங்கு வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்விங்குக்கு போயிடும். இந்த ஸ்விங்கே பிரேக் பண்ண முடியல. ஏன்னா இதாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்விங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலேயே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அடுத்த ஸ்விங் வரைக்கும் கொண்டு போன அவசியம் கிடையாது. இந்த ஸ்விங்கையே பார்த்தீங்கன்னா அதனால் பிரேக் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். லைவ் மார்க்கெட்டில் அதோட மூமெண்டம் பேஸ் பண்ணி என்ன பேட்டர்ன் இருக்குது அதுக்குள்ளே அப்படிங்கிற விஷயங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.